தெருக்களும் பேருந்து நிலையங்களும் புகைவண்டி நிலையங்களும் நடைபாதைகளும் வறண்டு கிடக்கக்கூடிய நிலப்பரப்புகளும் கோணங்கிக்கு பரிச்சயமானவை. அதோடு நிற்பதல்ல அவை, மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இடிபாடுகளுடன் கூடி நிற்கக்கூடிய கட்டிடங்களும் அடிந்துபட்டு நிற்கக்கூடிய புராதன சின்னங்களும் அவற்றிற்கான எச்சங்களும் இந்த பயணங்களின் தொடர்பாக நின்று படைப்பு எனும் பேராகிருதியாக உருப்பெற்று நிற்கும். அதுதான் கோணங்கி எனும் மாய கதைக்காரனினுடைய கலைடாஸ்கோப் என்று சொல்லலாம். கோணங்கியை அறிய தருவதற்கும் கோணங்கி பற்றிய ஒரு அறிமுகமாகவும் இந்த தளத்திலிருந்து கோணங்கி படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை பார்த்தால் அந்த கலைடாஸ்கோப் நமது கைகளிலே உருமாறிக்கொண்டே இருக்கும். கோணங்கி எனும் இந்த கலைடாஸ்கோப்பை கையாண்டு கொண்டே இருந்தால் மாறக்கூடிய உருவங்கள் உங்களுக்கே காட்டி